श्री महागुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஜாதாகாங்க்ஷா ஜனனி யுவயோரேக சேவாதிகாரே மாயாலீடம் விபவமகிலம் மன்யமானாஸ்திருநாய பிரீத்யை விஷ்ணோஸ்தவ ச கிருதின பிரீதிமந்தோ பஜந்தே வேலாபங்க பிரசமன ஃபலம் வைதிகம் தர்மசேதும். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீஸ்துதியின் 19வது ஸ்லோகம். இதற்கு முன்பு பல ஸ்லோகங்கள் அவர் சொன்னதை மீண்டும் இந்த ஸ்லோகத்தில் ஒரு முறையாக சொல்றார். அந்த தாயாரின் அருள் எப்படி இருக்கும் என்ற தாயாரின் அருளின் அந்த ஒரு சக்தியை சொல்றார் இந்த இடத்தில். இதை பல முறை இந்த ஸ்ரீஸ்துதி முழுக்க இந்த ஸ்ரீஸ்துதியில பல இடங்கள்ல இந்த விஷயத்தை சொன்னாலும் மீண்டும் மீண்டும் இத்தனை சொன்னாலும் இது போதாது. ஏனென்றால் அந்த தாயாரின் அந்த லக்ஷ்மியின் அந்த அருளை, அந்த லக்ஷ்மியின் கருணையை விளக்குவதற்கு நான் என்னை போன்ற ஒரு எளியவனின் வார்த்தைகள் பத்தாது, இது போராது என்று இந்த ஸ்தோத்திரத்தின் இறுதியில் அவரே சொல்கிறார். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கவி, அப்பேற்பட்ட ஒரு கவிஞர் அவரே என்னுடைய வார்த்தைகள் அந்த லக்ஷ்மியை புகழ்வதற்கு போதுமானதாக இருக்காது என்று சொல்றார் என்றால், அப்ப அந்த கருணையின் பலன் எப்படி இருக்கும், அந்த கருணையின் அந்த ஒரு சக்தி எப்படி இருக்கும் என்று உணர வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்வது, அந்த லக்ஷ்மியின் கருணை ஒருவர் மேல அந்த லக்ஷ்மியின் கருணை பார்வை, அந்த அருள் பார்வை, அருள் கட்டாட்சம் விழுந்து விட்டது என்றால் அந்த நபரை எப்பேற்பட்ட நபர்கள், இப்போ அந்த நபர் இருக்கார், அந்த நபர் ரொம்ப ஏழையாக இருக்கார், ரொம்ப கஷ்டத்துல இருக்கார், வறுமையில இருந்து அந்த வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு வர்றார். இந்த நபருக்கு அந்த லக்ஷ்மியின் கருணை கிட்டி விட்டது, அந்த லக்ஷ்மியின் கருணை அவருக்கு கிடைச்செடுத்து என்றால் இவரை இந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பார். அவர் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக மாற ஆரம்பிக்கும். இப்படி சந்தோஷமாக இவர் வாழ்க்கை மாறுறதே என்று பல பேர் பார்த்துட்டு, ஆஹா இவன் சந்தோஷமா இருக்கக்கூடாது, இவனை துக்கத்தில் தள்ள வேண்டும் என்று எத்தனை முயற்சி செய்தாலும் அந்த லக்ஷ்மியின் சக்திக்கு, அந்த லக்ஷ்மியின் சக்தியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்களோட இந்த தீய சக்திகளின் இந்த ஒரு சக்தி எல்லாம் ஒரு சாதாரண மண் அளவு போலதான் இருக்கு. ஆனால் என்னதான் தீய சக்திகள் எவ்வளவு வந்தாலும் அந்த லக்ஷ்மியின் கருணை ஒருவர் மேல பட்டுடுது என்றால், என் குழந்தை இவன் என் அடிமையாக மாறிவிட்டான், எனக்கு சொந்தமாக மாறிவிட்டான், இனிமே இவனுக்கு எந்த ஒரு துயரம் வரத்துக்கு நான் அனுமதிக்க கூடாது என்று ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி பார்த்துப்பாளோ அதுபோல் லக்ஷ்மியும் எப்பொழுதும் சதாசர்வ காலமும் எந்த ஒரு துன்பமும் நம்மளுக்கு வராம காப்பாள் என்பதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த 6 வயது சிறுவன் ஒரு நாள் தன்னோட தந்தை ஒரு கோவிலுக்கு போறத பார்த்துட்டு, எந்த இடத்துக்கு நம்ம தந்தை செல்கிறார், அங்க யாரை பார்க்கறதுக்காக போறார், சரி அவர் யாரை பார்க்க போறார், அங்க என்ன பார்க்க போறார் என்பதை நாமும் பார்ப்போம் என்று இந்த சிறுவனும் அங்கிருந்து கிளம்புறானாம் வீட்டிலிருந்து, தன்னோட தந்தைக்கு தெரியாமல், தந்தைக்கு பின்னாடி. இப்படி இந்த சிறுவனும் அந்த தந்தையும் ஒருவருக்கொருவர் தெரியாமல் போய்க்கொண்டே இருக்கும்போது அந்த தந்தையும் அந்த கோவிலுக்குள்ள போறார். கோவிலுக்குள்ள போகும்போது அந்த சமயத்தில் ஒரு மதிய வேலை என்றே வைத்துக்கொள்ளலாம். கோவில் மூடுற நிலைமைக்கு வந்துடுது. ஏன்னா மத்தியான வேளையில மூடிட்டு கொஞ்சம் சாயந்திரத்துல தான் தொறப்பா எல்லாம் கோவிலுமே. அப்படி அந்த கோவில் மூடுற சமயத்துல அந்த தந்தை உள்ள போறார். அவர் உள்ள போயிட்டு அந்த கோவில் கர்ப்ப கிரகத்துக்கு போயிட்டு அந்த கோவிலுக்குள்ள இருந்த கிருஷ்ணரின் விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அது ஒரு கிருஷ்ணர் கோவிலாக இருந்தது. இப்படி கண்ணனை வணங்கிக் கொண்டிருந்தார் அந்த தந்தை. இப்படி வணங்கி கொண்டிருக்கும்போது அந்த சிறுவனும் பின்னாடியே வரான். 6 வயது சிறுவன். அவன் வந்துட்டு பார்க்குறான். என்ன அப்பா ஏதோ உருவம் மாரி ஏதோ இருக்கு அங்க. கருப்பு கரத்துல கருப்பு நிறத்துல இருக்கு. அதை கைகூப்பி வணங்கி கொண்டிருக்காரே! அது யாராக இருக்கும்? அவர்ட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. பேச வந்திருப்பாருன்னு தான் நினைச்சேன். ஏன் பேச மாட்டேங்கிறார்? என்று யோசித்துக் கொண்டிருக்கானாம் இந்த சிறுவன். அந்த தந்தையும் உடனே வீட்டுக்கு போலாம் என்று திரும்பும்போது, இந்த சிறுவன் பார்த்துட்டு, ஐயோ! அப்பா நம்மள பார்த்துருவா போல இருக்கே என்று மறைந்து கொள்கிறானாம். திருப்பி அந்த தந்தை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவன் பின்னாடியே வந்துடுறானாம். இந்த கதை மேலும் எப்படி நகருது, அடுத்து இந்த கதையில் நடக்கப் போற திருப்பங்கள் என்னென்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.